இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. சரி, என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு இடத்துல வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக போனஸ் பே பண்ணணும். சரி, போனஸ்னால் என்னது? இந்த தீபாவளி போனஸை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் கொடுப்போமா? இல்லை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு போனஸ் கொடுப்போமானா அந்த போனஸ் இல்லை. ஸோ இட் டஸ் நாட் இன்க்ளூட் கஸ்டமரி போனஸ். இது எதுக்கு? ப்ராஃபிட்லையும் ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி தேர் ஷுட் பி சம் போனஸ். சரி, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? எவ்ரி ஃபேக்ட்ரி, எவ்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை மோர் தேன் 20 எம்ப்ளாயீஸ் அண்டு நோட்டிஃபை பண்ணிட்டா 20க்கு கம்மியாக இருந்தாலும் போனஸ் ஆக்ட் அப்ளிகபிள்னு கவர்மெண்ட் சொல்லிடலாம். பட் 10க்கு கீழே இருந்தால் தேவையில்லை. அதாவது இப்போது 20 தான் நார்மல் லிமிட்டு. பட் 10 to 20 வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணால் இட் இஸ் அப்ளிகபிள். சரி, எம்ப்ளாயி யாரெல்லாம், எந்த மாதிரி எம்ப்ளாயிக்கெல்லாம் போனஸ் பே பண்ணணும்? சேலரி வந்து 20,000க்கு கீழே இருந்தால் போனஸ் பே பண்ணணும். சரி, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேல்குலேஷன் ஆஃப் போனஸ் என்ன எடுத்துக்குவாங்க? 7,000 per month. பின்னாடி இதையவே லிமிட்டை மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 7,000 per monthன்னு எடுத்துக்குவாங்க. சரி, சேலரினா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும், என்னெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆல் ரெமுனரேஷன் எக்ஸப்ட் ஓடி ப்ளஸ் டிஏ. அதாவது ரெமுனரேஷன் ப்ளஸ் டிஏ. ஆனால் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா அலவன்சஸ்ஸு, மெடிக்கல் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ், ட்ராவலிங் கன்செஷன், வேறு ஏதாச்சும் போனஸ், பிஎஃப், ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், கமிஷன் பேயபிள், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. சரி, யாரெல்லாம் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே எம்ப்ளாயி. டெம்பரரி எம்ப்ளாயி தான். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ், ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேஸை எக்ஸீட் பண்ணி வேலை செய்கிற எல்லா டெம்பரரி. அப்போ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேஸ் என்னது? ஒரு வருஷத்துக்கு 30 டேஸ்க்கு மேலே வேலை செஞ்சாலே அவங்க வந்து people working for more than specified number of days. சரி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணி திரும்ப வேலைக்கு எடுத்துட்டு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரெட்ரென்ச்ட் எம்ப்ளாயி, பீஸ் ரேட்டட் ஒர்க்கர். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம போனஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ எம்ப்ளாயி கவர்ட் அண்டர் போனஸ் ஆக்ட்னா இவங்க எல்லாருமே எம்ப்ளாயி கவர்ட் அண்டர் போனஸ் ஆக்ட் தான். சரி, அடுத்தது டிஸ்குவாலிஃபிகேஷன்னா என்னது? இல்லை லைக் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் போனஸ் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அப்படின்னா ஃப்ராடுனாலையோ, ரைட்ஸ்னாலையோ, இல்லை வயலண்ட் பிஹேவியர், இல்லைனா வந்து தெஃப்ட், மிஸ்அப்ராப்ரேஷன், சபார்டேஜ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ராப்பர்ட்டியெல்லாம் தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரீசன்னால் நம்ம வேலையை விட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தோம் இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தென் அவங்களுக்காக நம்ம போனஸ் பே பண்ண வேண்டாம். சரி, மினிமமாக இவ்வளோ போனஸ் பே பண்ணணும், மேக்ஸிமமாக இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கானா? ஆமாம் இருக்குது. எவ்வளோ போனஸ் பே பண்ணணும்? கம்பெனி ப்ராஃபிட்டில் போனால் எப்படி, ப்ராஃபிட்டில் போகலன்னா எப்படி? ப்ராஃபிட்டில் போகலன்னா ப்ராஃபிட்டில் போச்சுன்னா 20% ஆஃப் த வேஜஸ். அப்படி இல்லைன்னா 8.33% ஆஃப் சேலரி ஆர் ₹100 விச் எவர் இஸ் ஹையர். அந்த லிமிட் வந்து 60 யாருக்கு மட்டும் குறைச்சிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, ஃபார் 6 months தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி, இல்லை 8 months தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ₹60 போனஸ் கொடுத்தா போதும். அதே வந்து ஃபுல் இயர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ₹100 கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ₹100 லிமிட் யாருக்குமே வராது. ஏன்னா 8.33% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் ஹையர். சேலரி வந்து 10,000 இருந்தால் கூட 800 பக்கம் போயிடும் 8.33%. ஸோ வந்து 8.33% ஆர் ₹100 விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப் சப்போஸ் 10,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க ஒருத்தவங்க, 20,000 வரைக்கும் லிமிட் சொல்லியிருக்கோம், அண்ட் 10,000க்கு மேலே ஒருத்தவங்க சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் கம்ப்ளீட் இந்த இடத்துல 8.33% போடுறதுக்கு நம்ம அவங்க சேலரியை 20,000 எடுத்துக்க மாட்டோம். ஒருத்தவங்க சேலரி 20,000. ஸோ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? அவங்க சேலரி இஸ் மோர் தேன் 10,000ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த கேஸில் போனஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களோட சேலரியை 10,000 அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். 8.33% ஆஃப் 10,000 தான் எடுத்துக்குவோம். அவங்க சேலரி 15 இருந்தாலும் அப்படி தான். அதே அவங்க சேலரி 7,000 ஆகியிருந்ததுன்னா தென் 7,000 into 8.33% தான் போடுவோம். சரி, இப்போது நம்ம போனஸு கஸ்டமரி போனஸை நம்ம இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால்
நான் ஒருவேளை தீபாவளி போனஸ் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த போனஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போனஸில் வந்து நான் 5,000 பே பண்ண வேண்டி வருது. நான் வந்து தீபாவளி போனஸ் ஒரு 4,000 பே பண்ணியிருந்தேன்னா அப்போ பேலன்ஸ் 1,000 rupees மட்டும் இந்த போனஸ் பே பண்ணால் போதும். சரி, இதுலேருந்து எதாவது டிடக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா, எம்ப்ளாயி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர்னால கம்பெனிக்கு எதாவது லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த லாஸுக்கான அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். 5,000 பே பண்ணணும், நீங்கள் எதாவது டேமேஜ் பண்ணி 500க்கு டேமேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4,500 நீங்கள் போனஸ் பே பண்ணால் போதும். சரி, ரெக்கவரி. எம்ப்ளாயர் போனஸ் பே பண்ணாமல் விட்டுட்டாருன்னா அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் ரெக்கவர். எப்படி? அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியோ, அதாவது எம்ப்ளாயருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி எதையாச்சும் ஒன்றத்தை விற்றுனாலும் ஹீ ஹேஸ் டு பே போனஸுங்கிற மாதிரி இதே கவர்மெண்ட் வில் ரெக்கவர் அண்ட் கிவ் இட் டு த எம்ப்ளாயி. சரி, டைம் லிமிட் எவ்வளோ? 8 months ஃப்ரம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 31st இயர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்தலேருந்து 8 monthsக்குள்ளே நான் பே பண்ணணும். ஸோ நவம்பருக்குள்ளே பே பண்ணிக்கணும். ஏன்னா செப்டம்பரோட 6 months, அப்புறம் அக்டோபர், நவம்பர், ஸோ அதை 8 months. ஸோ 8 monthsக்குள்ளே சேலரி போனஸ் பே பண்ணியிருந்துருக்கணும் ஃபார் ப்ரீவியஸ் இயர். சரி, ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் என்னது, எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு ஒரு ஃபார்ம் ஏ, தட் இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அலோகபிள் சர்ப்ளஸ். அதுக்கப்புறமா செட் ஆஃப் அலோகபிள் சர்ப்ளஸ், எப்படி ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட், இதெல்லாம் எப்படி செட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, கம்பெனி ப்ராஃபிட்டில் லாஸில் போகுதா அப்படிங்கிறது ஃபார்ம் பியில் சொல்லணும். அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் போனஸ் டியூ, இதெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ போனஸ் பே பண்ணுங்கிறத ஃபார்ம் சியில் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபார்ம் டியில் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் போனஸ் ஆக்ட். புக்கில் படித்தா தூக்கம்தான் வரும். ஸோ இந்த அவுட்லைன் தெரிஞ்சுட்டு ஸ்கேனரில் படித்தா மட்டும் போதும். லேபர் ஆக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வேறு, செகண்ட் பார்ட் பி ஆஃப் யுவர் கம்பெனியில் லேபர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வெறும் நோட்ஸு, ஸ்கேனர் இஸ் மோர் தேன் எனஃப். புக்கில் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்.